பக்தி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு புதிய நாள், புதிய முயற்சி, புதிய ஆரம்பம். முதல்ல இன்றைய பஞ்சாங்கம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். 11/8/2026 பராபவ வருடம் ஆடி 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் இன்று காலை 10:30 மணி வரை புனர்பூசம், பின்பு பூசம். திதி இன்று அதிகாலை 3:40 வரை திரையோதசி, பின்பு சதுர்தசி. யோகம் இன்று இரவு 8:08 வரை சித்தி, பின்பு வியாதிபாதம். கரணம் இன்று அதிகாலை 3:40 வரை வணிசை, பின்பு மாலை 3 வரை பத்திரை. சந்திராஷ்டமம் இன்று காலை 10:30 மணி வரை கேட்டை, பின்பு மூலம். இன்றைய நாளின் சிறப்பு, விடுதலை போராட்ட வீராங்கனை உஷா மேக்தா அவர்களின் நினைவு நாள். அடுத்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய தினத்தை எவ்வளவு அழகா பாசிட்டிவா கொண்டு போகலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்கள் இன்னைக்கு மனதில் இருந்த குழப்பம் விலகி ஒரு முக்கியமான முடிவெடுக்க போறீங்க. அது குடும்பத்துல எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான செய்தியா முடிய போகுது. இன்னைக்கு எந்த மாதிரி பொருள் வாங்கலாம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணலாம்னா, வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் இன்னைக்கு நீங்க வாங்கலாம். அதே மாதிரி வெள்ளி பொருட்கள் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க இன்னைக்கு அதை வாங்கறதுக்கான பிளானிங் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க தவிர்க்க வேண்டிய உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக கார உணவு. இன்றைய தினத்தை இன்னும் பாசிட்டிவா கொண்டு போறதுக்கு உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு பார்த்தோம்னா சிகப்பு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பண விஷயத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த ஒரு வேலை நிச்சயமா இன்னைக்கு தொடங்கி அதை முடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்க போகுது. இன்னைக்கு என்ன மாதிரி பொருள் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு அழகு சாதன பொருட்கள், துணிமணிகள், யாராவது புது ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு போய் வாங்கினா இன்னும் நிறைய உங்களுக்கு பெருக போகுது. இதை தாண்டி இந்த நாளை இன்னும் பாசிட்டிவா அழகா கொண்டு போறதுக்கு உங்களுக்கான லக்கி நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை. தவிர்க்க வேண்டிய உணவு அப்படின்னா எண்ணெயில் பொரித்த உணவுகள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு தகவல் தொடர்பு மூலமாக ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது. உறவினர் அல்லது நண்பர் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு நெடுநாளாக உங்களுக்கு முடிக்க வேண்டிய வேலைக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போல இன்னைக்கு நீங்க வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னா மொபைல், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக் குட்ஸ் ஏதாவது ரொம்ப நாளா வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்க மிதுன ராசிக்காரர்கள் இன்னைக்கு வாங்குங்க, அது சிறப்பாக இருக்கும். இந்த நாளை இன்னும் அழகா பாசிட்டிவா கொண்டு போறதுக்கு நீங்க தவிர்க்க வேண்டிய உணவுன்னு பாத்தீங்கன்னா அதிக இனிப்பு உணவுகள். அதே போல லக்கி கலர் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள். கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் உங்க ராசியில தான் சஞ்சாரிக்கிறாரு. அதனால மனசுல நிறைய புது தன்னம்பிக்கை, தைரியம் பிறக்கும். ரொம்ப நாளா வீடு, சொத்து சம்பந்தமா ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும், இல்லை ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க அதற்கான முயற்சியில இன்னைக்கு ஈடுபடலாம். இன்னைக்கு என்ன பொருள் வாங்கலாம்னா, கடகராசிக்காரர்கள் வீட்டுக்கு தேவையான உபயோகமான மளிகை பொருட்கள் வாங்கலாம், வெள்ளி பொருட்கள் வாங்கலாம். இதை தாண்டி ஏதோ ஒன்று மற்றவங்களுக்கு வாங்கியும் நீங்க கொடுக்கலாம். இதனால உங்களுக்கான நற்பெயரும் உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சியும் உண்டாகும். இந்த நாள் பாசிட்டிவா அழகா கொண்டு போறதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கலர் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை நிறம். தவிர்க்க வேண்டிய உணவுகள்னா எண்ணெயில் பொரித்த உணவுகள். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வேலை இடத்துல உங்களுடைய திறமை வெளிப்படும். அதே மாதிரி ரொம்ப நாளாக உங்கள் மேல் அதிகாரிகிட்ட ஏதாவது உங்களுடைய ப்ரமோஷன் பற்றியோ இல்லை இடமாற்றத்தை பற்றியோ இல்லை அடுத்து என்ன செய்யலாங்கிற அந்த ஆலோசனை, அதே மாதிரி 2 பேரும் கலந்துரையாடல் செய்யும்போது இன்னைக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக இருக்கும். இன்னைக்கு என்ன பொருள் வாங்கலாம்னா, சிம்மராசிக்காரர்கள் தங்கம் வாங்க யாராவது யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா வாங்கலாம். இல்லை வாங்க முடியாதவங்க தங்க நிறத்தில் ஏதோ ஒரு பொருள், அது துணியோ இல்லை ஏதோ ஒரு பொருள் இன்னைக்கு வாங்குறதுனால அதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைய நாளை இன்னும் பாசிட்டிவாக அழகாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு பார்த்தோன்னா உப்பு சார்ந்த உணவுகள் மற்றும் உங்களுக்கு லக்கி கலர்னா அதே தங்க நிறம் தான். கன்னிராசிக்காரர்கள் இன்னைக்கு திட்டமிட்டு வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் மற்றும் இல்லை பயணத்தில் கூட அழகாக உங்களுடைய திட்டம் முன்னேறலாம். திடீர் பயணங்கள் யாருக்காவது ஏற்படலாம், வெளியூர் போகலாம், வெளிநாடு போகிறதுக்கான அந்த ஒரு செய்திகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல் இன்னைக்கு என்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் நம்ம வேலைக்கு தேவையான பொருள், வேலைக்கு செல்லும்போது நமக்கு என்ன அத்தியாவசியமான பொருள்னு தோணுதோ அதை இன்னைக்கு வாங்கி வைக்கிறது மிகவும் நல்லது. இந்த நாளை பாசிட்டிவாக அழகாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய நிறம் பச்சை. தவிர்க்க வேண்டிய உணவுன்னு பார்த்தோம்னா ஜங்க் ஃபுட்.
துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு கணவன் மனைவி அல்லது குடும்ப உறுப்பினரோட இருந்த மனக்கசப்பு விலகும். அதே போல் பணம் விஷயத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாலோ இல்லை திட்டமிட்டாலோ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி என்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னா, ஆடை ஆபரணம் அலங்காரங்கள் இந்த சம்மந்தப்பட்ட பொருள் வாங்குறதுனால மேன்மேலும் உங்களுக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு சின்ன ஒரு கர்ச்சீஃபாவது இன்றைக்கி வாங்குங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும். இந்த நாளை இன்னும் பாசிட்டிவாக அழகாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் உபயோகிக்க வேண்டிய நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா நீலம். தவிர்க்க வேண்டிய உணவுன்னா அதிக உப்பு மற்றும் இனிப்பு சார்ந்த உணவுகள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்கும் குடும்பத்திலேருந்தும் சரி வேலை இடத்துலேருந்தும் சரி நல்ல ஆதரவு கிடைக்கும். அதே போல் பழைய நண்பர் ஒருவரிடமிருந்து ஏதோ ஒரு தகவல் வரலாம், இல்லை பழைய நண்பர் ஒருவரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு என்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னா, பூஜை பொருட்கள் ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்னைக்கு வாங்கலாம். அதே போல் ஆடை ஆபரண அலங்கார பொருட்கள், குறிப்பாக ஏதாவது ஒரு சின்ன வெள்ளி பொருள் வாங்குறதன் மூலமாக இந்த நாளில் உங்களுக்கு விருத்தி அதிகமாக இருக்கும். இந்த நாள் அழகாக பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் உபயோகிக்க வேண்டிய நிறம் அப்படின்னா இளம் சிவப்பு. தவிர்க்க வேண்டிய உணவு அப்படின்னு பார்த்தோம்னா அதிக புளிப்பு சார்ந்த உணவுகளை தவிர்க்கணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை அல்லது தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நாளாக வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகணுன்னு சொல்லி சிந்தனையில் இருக்கிற தனுசுக்காரர்கள் இன்னைக்கு அதற்கான பிளானிங் அழகாக பண்ணுவீங்க. அதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு என்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னா, புத்தகங்கள் வாங்கலாம். நம்ம தினம் தினம் பயணத்துக்கு தேவையான பொருட்களை இன்னைக்கு நீங்கள் வாங்கி சேகரிக்கலாம். அதே போல் ஆடை ஆபரணங்கள் யாருக்கெல்லாம் வாங்கணுன்ற பிளான் இருக்கோ இன்னைக்கு நீங்கள் போய் அழகு சார்ந்த பொருட்களை வாங்கும் பொழுது அது மென்மேலும் உங்களுக்கு விருத்தியாகும். இந்த நாளை பாசிட்டிவாக அழகாக கொண்டு போகிறதுக்கு தவிர்க்க வேண்டிய உணவுகள்னா அதிக காரம் சார்ந்த உணவுகள். லக்கி கலர்னு பார்த்தோம்னா மஞ்சள் நிறம். மகர ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒன்றன் பின் ஒன்றாக அழகாக இன்னைக்கு எல்லா வேலையும் பொறுமையாக கரெக்டாக முடிப்பீங்க. அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா இன்னைக்கு எடுக்க வேண்டாம், அதை தள்ளி போட்டுருங்க. பெரியவங்க ஆலோசனையோடு இதை செய்யணுமா அப்படின்னு யோசிச்சு முடிவெடுங்க. இன்னைக்கு என்ன பொருள் வாங்கலாம்? வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அழகு சாதன பொருளோ மளிகை பொருளோ இல்லை உங்களுக்கு அன்றாடம் தேவைப்படுற பொருள் ஏதோ ஒன்று இன்னைக்கு வாங்கலாம். தவிர்க்க வேண்டிய உணவுன்னு பார்த்தோம்னா அதிக குளிர் சார்ந்த உணவுகள், குளிர்பானங்கள், கூலாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே இன்றைக்கி தவிர்த்துடுங்க. இந்த நாளை பாசிட்டிவாக அழகாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் உபயோகிக்க வேண்டிய கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடர் நீலம், டார்க் ப்ளூ. கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு தொழிலையோ வேலை இடத்துலையோ ஒரு புதிய நண்பர் ஒருத்தர் அறிமுகமாவார். இவர் ஃப்யூச்சரில் நீங்கள் பண்ண போகிற பிளானுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பிளானிங்குமே பொறுமையாக தான் போகும், கவலைப்படாதீங்க. ஃப்யூச்சரில் அது பாசிட்டிவாக அமையும். என்ன பொருள் இன்னைக்கு வாங்கலாம் அப்படின்னா, தொழில்நுட்ப பொருட்கள், அதாவது ஃப்யூச்சருக்கு நீங்கள் செய்ய போகிற தொழிலுக்கு தேவையான கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், அதே மாதிரி இன்டர்நெட் சம்பந்தமான விஷயங்கள் எது வேணாலும் இன்னைக்கு நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கு லக்கி நிறம், அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா நீல கலர். தவிர்க்க வேண்டிய உணவு அதிக காரம் சார்ந்த உணவுகள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். ஏதோ ஒரு கோவிலுக்கு போவீங்க, இல்லை கோவில் பிரசாதமாவது உங்களை தேடி வரும். இதை தாண்டி வீட்டில் ஒரு நல்ல நியூஸ் வரப்போகுது, அதுக்கு நீங்களே காரணமாக இருக்கலாம். இல்லை வேறு இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு சுப செய்தி வரப்போகுது, அதை கேட்கறதுக்கு காத்துட்ருங்க. இந்த நாள் என்ன வாங்கலாம் அப்படின்னா, புதிய பொருட்கள் வாங்கலாம், ஆடை வாங்கலாம், வெள்ளி பிளான் பண்ணுறவங்க வெள்ளி வாங்கலாம், உணவுப் பொருட்கள் தேவையானது என்ன வேணாலும் வாங்கலாம். இன்னைக்கு பாசிட்டிவாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் உபயோகிக்க வேண்டிய கலர் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள். தவிர்க்க வேண்டிய உணவுனா அதிக காரம் மற்றும் எண்ணெயில் பொரித்த உணவுகள். இந்த நாள் 12 ராசிக்காரர்களுக்கும் பாசிட்டிவா அமையறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.